மேபி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாருன்னா கெரியர் காலி, சர்ச்சை தான், அதோட முடிஞ்சிடும். அவர் தப்பு பண்ணாரோ ரைட்டு பண்ணுறாரோ, ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணா அப்படின்னா, ஐயோ மனைவிக்கு இப்படி பண்ணிட்டாரு, மனைவியை வந்துட்டு இப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் வந்துட்டு ஒரு விதமான ஒரு பொது புத்தி வந்துட்டு இருந்த காலம்னு ஒன்று உண்டு. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் தான் பொது புத்தி இருக்குது, மக்கள்கிட்ட அப்படி கிடையாது. மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. அவரும் அவரோட பர்சனல் அவர் வராரு, படம் நல்லா இருக்கு, நான் பார்க்குறேன், அவ்வளோதாங்கிற அந்த புரிதல் ரசிகர்கள்கிட்டயும் மக்கள்கிட்டயும் இருக்குது. சோசியல் மீடியாவில் ரைட் அப் எழுதுறாங்கல்ல, ஒரு டைமில் வந்துட்டு தற்குறிகள் வெளியில் இருந்திருக்கலாம், மக்களுக்கு மத்தியிலே இருந்திருக்கலாம். இன்னைக்கு அவங்களாம் எங்க இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அதிக அளவில் சோசியல் மீடியாவில் இருக்கிறதுக்கான ஒரு நிலைகள் இருக்கு. ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி ஊடுருவி இருக்காங்க. டெஃபினட்டா. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு வன்மமோ வக்கரமோ ஏதாவது ஒரு நிலையில் இருக்கும். அதை நம்ம எங்கே கொண்டு போய் காட்டுவோம்? முகம் தெரியாத ஒரு இடத்துல போய் காட்டிடணும் இல்லையா? சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பேரே இல்லாத ஒரு அக்கௌண்ட்லேருந்து கண்ட மேனிக்கு போட்டுட்டோம்னா அது வந்துட்டு பேசும் பொருளாக மாறிடுது. ஸோ இங்கே எல்லாருக்குமே தன்னுடைய கேவலத்தை வெண்ட் அவுட் பண்ண ஒரு இடம் வேணும். அந்த ஒரு இடமா தான் நான் சோஷியல் மீடியாவை மெஜாரிட்டியாக பார்க்குறேன். அந்த மெஜாரிட்டியான ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு நம்ம சமூகமே எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது.